கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளில் கூட பிரசங்கி 10:4 பார்க்கும்போது கூட, அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். இந்த நாளில் கூட அதிபதியின் கோபம் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரியாக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். அப்போ நமக்கு மேலே இருக்கிற, நம்மை விட உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க கோபப்பட்டு நம்ம ஒரு காரியம் செய்யலாம், கோபப்பட்டு பேசலாம். அப்போ நம்ம கோபப்பட்டு நம்ம பேசும்பொழுது, நம்மளை பேசும்பொழுது வேதம் என்ன சொல்லுனா, நீ இருக்கிற ஸ்தானத்தை விட்டு நீ போயிடாத. ஒருத்தர் என்ன பண்ணுவோம், நமக்கு வேலை இருக்கிற அதிகாரி கோவப்பட்டால் எனக்கு இந்த வேலையே வேணும்னு சொல்லி வேலையை விட்டு போயிடுவாங்க. அப்போ உனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து கர்த்தர் ஒரு இடத்துல வச்சுருப்பார், ஒரு வேலையில் வச்சுருப்பார், ஒரு ஊழியத்தை வச்சுருப்பார், ஒரு சபையில் வச்சுருப்பார், அப்போது ஒரு பிஸ்னஸில் வச்சுருப்பார். அப்போ தேவன் ஒரு இடத்துல ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் வைக்கும்போது நமக்கு மேலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை நாம் மேற்கொள்ளாமல் நாம் என்ன பண்ணால் அந்த இடத்த விட்டு வந்துடும். நம்ம கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தை விட்டு நம்ம வந்துடும். அதுதான் வேதம் சொல்லுது, ஸ்தானத்தை விட்டு வந்துடாத. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி, அவ்வளோதான், ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். எப்படிப்பட்ட நமக்கு மேலே இருக்கிற தலைவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஏன் இப்படி இருக்கு, ஏதாவது ஒரு வகையில் கோவப்படுறாங்க நமக்கு மேலே பொழுது, அமைதியாக இருந்துட்டால் பிரச்சனையே கிடையாது. அவங்க என்ன பேசினாலும் நம்ம அமைதியாக இருந்துட்டால் அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அதை சகிக்க முடியல, நம்ம உடனே நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம், ஒன்று அந்த இடத்த விட்டு வந்துடுறோம். தேவன் நமக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சுருப்பார், அந்த இடத்துல அதுக்கப்புறம் உயர்வை நமக்கு வச்சுருப்பார். அதுக்கு ஒரு பரீட்சையாக நமக்கு சில பாதையில் தேவன் கொண்டு போகலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டெஸ்ட்டில் நம்ம தோற்றுறோம். அவங்க திட்டினவுடனே என்ன ஆகிடுது, நமக்கு உடனே கோவம் வந்துடுது. ஒன்று நம்ம திருப்பி பேசிடுறோம், இல்லைனா அந்த இடத்த விட்டு வந்துடுறோம். அப்போது நம்ம அதை எப்படி வேதம் சொல்லுது, இணங்குதல். ஆமாம், அந்த இடத்த விட்டு வெளியே வரணும்னு சொல்லலை, அதை இணங்கிடணும். நம்ம சமாதானமாக போயிடணும், நம்ம அமைதியாக போயிடலாம். இல்லை, சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனி செய்ய மாட்டேன். பெரிய குற்றங்கள் கூட அமர்த்தி போடுமா இணங்குதல். அதை நம்ம சமாதானமாக நான் போயிட்டா பெரிய பெரிய குற்றங்கள் கூட அது ஒன்றுமில்லாமல் போயிடுமா. ஆனால் எந்த சூழ்நிலையுமே ஸ்தானத்தை விட்டு வந்துடக்கூடாது. நமக்குன்னு வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு, நமக்குன்னு வைத்திருக்கிற ஊழியத்தை விட்டு, நமக்குன்னு தேவன் வைத்திருக்கிற வேலையை விட்டு நம்ம வந்துடக்கூடாது. அப்போ நம்ம வந்துடும் பொழுது தேவனை அதுக்கு அடுத்தது லெவலில் நம்ம தேவன் கொண்டு போக நினச்சிருக்கலாம். அதில் ஒரு டெஸ்ட்டு, அதை நம்ம தோற்றுட்டு வந்தா அவ்வளோதான், நம்ம தரிசனத்தை இழந்துடுறோம். அதை சகிச்சு நம்ம இணங்கி போகும்போது, விட்டு கொடுத்து போகும்பொழுது, சமாதானமாய் போகும்போது தேவன் அடுத்த நிலைமையில் தேவன் கொண்டு போவார். இதில் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு சண்டே கிளாஸ் ஊழியம் கொடுத்துருக்கலாம், எல்லா சபையில் வேறு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கலாம். கர்த்தர் அனுமதிக்காமல் நம்ம கர்த்தர் அனுமதித்து ஒரு ஸ்தானத்தில் தேவன் வச்சுருப்பார். அப்போ அந்த ஸ்தானத்தை விட்டு கோபத்தில் நம்ம வந்துடவே கூடாது. எல்லா காரியத்திலும் தேவன் சமாதானத்தை தான் ஆண்டு எதிர்பார்ப்பார். அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த சூழ்நிலையும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற இடத்தை விட்டு, வேலையை விட்டு, உங்களுக்கு கொடுத்த அந்தஸ்து எதுவாக இருந்தாலும், பொறுப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு வந்துடாத. இணங்கி போகலாம். விட்டு கொடுத்து சமாதானமாக போகும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தின் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை ஆண்டவரே, அப்போ பல பாதைகள் நாங்கள் கடந்து போகிறோம் ஆண்டவரே. அப்போ எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே, அப்போ ஞானம் இல்லாமல் ஆண்டவரே தன் ஸ்தானத்தை இழந்த நபர்கள் உண்டு ஆண்டவரே. இந்த நாளும் இனி வருகிற நாட்கள் ஆண்டவரே, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல், தெய்வ சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தை செய்து விடாதபடி ஆண்டவரே, எல்லாவற்றிலும் சமாதானமாய் விட்டு கொடுத்து போக
ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானத்தை கற்றுக் கொடுங்கப்பா. எல்லாவற்றிலும் ஒரு சமாதானத்தை கற்றுக் கொடுத்து நடத்துங்க. எந்த தன் ஸ்தானத்தை விட்டு விலகிவிடாதபடிக்கு ஒவ்வொருத்தருக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்படியே செய்ய போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.